கடைசியாக தெரிஞ்சுக்க வேண்டியது சரணாகதி. அனன்யசாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததேகோபாயதா யாஞ்சா பிரபத்தி சரணாகதி. என்னால் இவற்றை சாதிக்க முடியவில்லை, நீயே ரக்ஷகன், உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அப்படி நிம்மதியாக தூங்கிறது தான் நோற்று சுவர்க்கம் பூகுன்ன அம்மனாய். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய கண் வளரும் மாமான் மகளே. அந்த பெண்கள்லாம் அறிவின்மையால் தூங்கலை. ஆய்ப்பாடி பெண்கள்லாம் கண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அவர்கள் தூங்குகிறார்கள்னா அவர்களுக்கு அறிவின்மை, அவர்களுக்கு சோம்பல் எடுத்துக்கொள்ளவே கூடாது. கண்ணனை பற்றி அனைத்தும் அறிந்தவர்கள். அதனால தான் அவர்களுக்கு பயமும் இல்லை, பாரமும் இல்லை, நிশ্চিந்தையாக கவலையற்று தூங்குகிறார்கள், கவலையற்று இருக்கிறார்கள். நாமும் கவலை இல்லாத இருக்கலாம். அதுக்குன்னு சரணாகத்தின்னு பண்ணினவன்லாம் வேலை இல்லாத இருக்கவே கூடாது. நாம் பெருமானை சரணம் புகுந்தோம், காப்பாற்றுறது அவருடைய பொறுப்பு. ஆனால் அவர் ஆசைப்பட்டபடி நிறைய தொண்டுகளை, கைங்கரியங்களை அவனுக்கும் அவன் அடியாருக்கும் செய்திருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதில் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். ஆனால் அவர் எப்படி நம்மளை மோட்சத்துக்கு அழைச்சின்னு போவார்னால் அதுக்கு நம்ம கையில் வழி இல்லை, தூங்க வேண்டியதான். அவருடைய திருவடிகளில் சகலத்தையும் சமர்ப்பித்து விட்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்லிவிட்டு அவர் ஆசைப்பட்ட பாதையில் வாழ வேண்டும்.